காளியம்மன்னாலே ரொம்ப உக்கிரமானவங்கன்னு எல்லாரும் பயந்துக்குவாங்க. ஆனா அவங்க தாயை போல அன்பானவங்க. திருச்சி உறையூர் மக்களுக்கு ஒரு காலத்துல வீடு வாசல் இல்லாம இருந்தனால இன்னமும் மேல்கூரை இல்லாமலே காட்சி கொடுக்குறாங்க வெக்காளியம்மன். வனப்பிரகாந்தன் என்னும் சிற்றரசன் மனைவி புவனமாதேவியோட ஆட்சி செய்து கொண்டு வராங்க. அங்க சாரமா முனிவர் தினமும் தாயுமான சுவாமிக்கு தன் வீட்டில் வளர்க்கும் அழகிய மலர்களால் பூஜை செய்து வந்தாங்க. பிராந்தகன் என்னும் பூவணிகர் அங்க உள்ள வித்தியாசமான மலர்களை பறித்து மன்னர்கிட்ட கொடுக்குறாங்க. இது தினமும் தொடர்ந்து வருது. ஒரு நாள் பிரகாந்தன் பூக்களை பறிப்பதை பார்த்துடுறாங்க. என் வீட்டின் மலர்களை பறிக்காதுன்னு கோவப்படுறாங்க. பிரகாந்தன், நான் இதை மன்னருக்குத்தான் பறித்து கொடுக்கிறேன்னு சொல்றான். முனிவர் உடனே மன்னர்கிட்ட முறையிடுறாங்க. ஆனா மன்னர் முனிவர் சொல்வதையே கேட்காம அலட்சியமா இருக்கிறாரு. சாரமா முனிவர் தாயுமான சுவாமி கிட்டேயே உமக்கு பூஜை செய்யும் மலர்களை மன்னர் ஆள் வைத்து பறித்துக் கொள்கிறார்னு முறையிடுறாங்க. தாயுமான சுவாமிகள் மேற்கு முகமாக உரையுரை பார்க்குறாங்க. உடனே அங்க மண்மலை பொழிந்து வீடு மாளிகை எல்லாம் மண்ணுக்குள்ள மூடிடுது. மக்கள் எல்லாம் எல்லை தெய்வமான வெக்காளியம்மன் கிட்ட முறையிடுறாங்க. அம்பாள் எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மண்மலையை நிறுத்துறாங்க.